பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ்களின் ராஜா அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டி பொறுத்தளவு. விலை கம்மியா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கான வண்டி இந்த வண்டிக்கு நாங்க லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம். நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த செக்மெண்ட் வண்டி பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, சொமோட்டோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பீப்புள் இவங்களுக்காக ஓட்டக்கூடிய வண்டியில ஒரு மைலேஜுக்கான வண்டியை மட்டும்தான் இப்ப காமிக்க போறோம். பாத்துக்கலாங்க. பாருங்க, மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோளா விடுவிக்கிறேன். நீங்க ஒரு புது வண்டி வாங்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க குபேரா ஆட்டோஸ்ல ஒரு இடம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. 10,000 ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் கட்டினீங்கன்னா, முன்பணமா கட்டினீங்கன்னா 10,000 ரூபாய் நாங்கள் வாங்கிட்டு மீதி 20,000 30,000 மொத்தோட வண்டியோட விலை 40,000 இருந்துச்சுன்னா அந்த பணம் கழிச்சுட்டு மீதி அமௌண்ட் நாங்கள் லோன் போடுவோம். அண்ணா, ஹாய் சதீஷ். நான் உங்களை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ஆமா சதீஷ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சிட்டோம். பீப்புள்ஸோட வாண்டட் நிறைய இருக்கு வண்டிக்கு, அதனால வந்து நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறனால ரொம்ப பிஸியா இருக்கோம். ஓகே, நம்மளால வச்சுக்கலையா இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூர் ரயில்ல நீங்க ரெகுலரா அப்டேட் பண்ணிருக்கீங்க. நம்மளோட ஷாப் நேம், லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? ஓகே. எங்களோட ஷாப் பாத்தீங்கன்னா ஸ்ரீ குபேரா ஆட்டோஸ் பேருங்க. இது வந்து கோயம்புத்தூர்ல குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கு, சுந்தராபுரம் குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கு, பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க. எங்களோட ஷாப் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் டைம் வந்து காலையில 9 மணி, நைட் 8 மணி வரைக்கும் இருப்போம். சண்டே மட்டும் ஹாலிடேங்க. ஓகேங்கண்ணா. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன செக்மெண்ட்ல வண்டி பார்க்க போறாங்க? இப்போ பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு above 30,000 பட்ஜெட் தான் நம்ம பார்க்க போறோம். 1-2 வண்டி உங்களுக்கு லோ பட்ஜெட்டும் இருக்கும். ஆனா வண்டி எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான வண்டிகளா இருக்கு. எல்லாம் சிங்கிள் ஓனர் வண்டிகளா தான் இருக்கும். லோன் ஆப்ஷன் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால மக்கள் நிறைய உங்களுக்கு தேடி வரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, நான் இப்போ இந்த செக்மெண்ட்ல பைக் மட்டும் தான் இல்லைங்களா? பைக் இருக்கு. இந்த செக்மெண்ட்ல நம்ம பைக் பார்க்கலாம். ஓகே, அடுத்த செக்மெண்ட்ல கண்டிப்பா ஸ்கூட்டர்ஸ் பார்த்துடலாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ பைக்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ்ல பைக்ஸ் எல்லாம் இருக்குங்க? பைக்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் மாடல் வாக்கில் எல்லாமே இருக்கு. லோ பட்ஜெட்ல இருக்கு, மீடியம் இருக்கு, லேட்டஸ்டாவும் இருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல மைலேஜ் இருக்க தர மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி இருக்கு. அப்புறம் இல்ல எனக்கு ரெண்டுமே ஸ்போர்ட்ஸ் வேணும் மைலேஜ் வேணும் தர மாதிரி அந்த மாதிரி வண்டியில இருக்கு. ஓகேங்க. நம்ம எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளவுன்னு மட்டும் சொல்லிடுங்க. டவுன் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிலோ ஒரு 50,000 நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா மினிமம் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கட்டினா போதும். ஒரு above 50,000 போது ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் அந்த மாதிரி கட்டினீங்கன்னா நீங்க ஒரு லோன் எடுத்தனால அந்த வண்டியை வந்து அப்பதான் திருப்பி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதான் சொல்றோம். ஓகேண்ணா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எவ்வளவு வரும்? மினிமம் வந்து ஒரு 2,500 ரூபாய் கூட கட்டலாங்க. அந்த ஆப்ஷன் வரைக்கும் இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய லோன் போடக்கூடிய வண்டியில இருந்து அந்த ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு வண்டிகள் எடுக்கும் போதும் அதுக்கான ஆப்ஷனை நாங்களே போட்டு கொடுத்துருவோம். அது எது வேணுமோ நீங்களே செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா, நம்ம பாத்துடலாங்களா? எல்லா வண்டியும் பாத்துடலாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன செக்மெண்ட்? சதீஷ், இப்போ நீங்க பாக்குறது என்னன்னா ஒரு மிக்ஸ்டு செக்மெண்டா தான் நீங்க பார்க்க போறீங்க. ஒவ்வொரு வண்டியோட மாடல் சொல்லிடுறேன், ரேட் சொல்லிடுறேன், அந்த வண்டிக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் அப்படிங்கிற விஷயம் சொல்லிடுறேன். அப்ப உங்களுக்கு கஸ்டமருக்கு நம்ம வந்து ஈஸியா சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் வண்டி. சரிங்க. ஸ்ப்ளெண்டர்ல வந்து ஐஸ் மாடல்னு சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் மாடல் வெஹிக்கிள். இந்த வண்டி 2015 மாடல் வண்டிங்க. ஓகேங்களா? வண்டியோட விலை மொத்தமாவே 25,000 ரூபாய் தான். ஒரு 10,000 ரூபாய் பணம் கட்டினா போதும். மைலேஜ் ஒரு 50 கிலோமீட்டர் கிடைக்கும். அருமையான வண்டியா இருக்கும். சிங்கிள் ஹேண்ட் தான் இருக்கும் வண்டியை. ஓகேங்களா? அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா யூனிகான். ரொம்ப பாப்புலரான வண்டி, ரொம்ப டிமாண்ட் இருக்கிற வண்டி. BS4 மாடல், 2018 மாடல். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 16,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. 65,000 ரூபாய்க்கு நாங்க கொடுத்துருவோம். வண்டி வந்து 100% நல்லா இருக்கும். டவுன் பேமெண்ட் எவ்வளவு வருதுங்கன்னா? டவுன் பேமெண்ட் ஒரு 15,000 ரூபாய் கட்டினா போதும். ஓகே, நான் இதுக்குள்ள இஎம்ஐ எவ்வளவு வருதுன்னா? இந்த வண்டிக்கு ஒரு 3,000 3,500 அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா எனக்கு பல்சர் செக்மெண்ட்ல எனக்கு விலை கம்மியா வேணும், நல்ல மாடல் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கான இந்த வண்டி 2013 மாடல். வண்டியோட மொத்த விலையே 35,000 ரூபாய் தாங்க. இதுக்கும் இனிஷியல் பேமெண்ட் ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். இந்த வண்டி அருமையா எடுத்து போகலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது சிங்கிள் ஓனர் தான், ஒரே ஓனர் தான் வண்டி. இதுங்க BS4 மாடல்ல எனக்கு FZ வேணும்னு கேட்கறாங்க. அந்த மாடல் தேவைப்படுறவங்களுக்கான இந்த வண்டி இது. இதோட விலை 55,000 ரூபாய் வரும். 2017 மாடலுங்க. வண்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப 100% குவாலிட்டியா இருக்கும். டயர், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கும். ஓனர் இதுவும் சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டிக்கு ஒரு 15,000 ரூபாய் இன்ஷூரன்ஸ் பேமெண்ட் கட்டினா போதும். ஓகே, இது மைலேஜ் எல்லாம் எப்படி கிடைக்கும்? மைலேஜ் இது ஒரு 40-45 வருங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸ் மாடலா இருக்கும், ஃபேமிலி யூஸா இருக்கும். அதான் ரெண்டு கலந்த மாதிரி வண்டி உங்களுக்கு இந்த வண்டி. போதும், நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணா. சரி, ஓகே. எனக்கு அடுத்த செக்மெண்ட் பல்சர்ல வந்து எனக்கு லேட்டஸ்டா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கான வண்டி இது. பல்சர் 150 டபுள் டிஸ்க், ஒரே சிங்கிள் ஓனர் தான். வண்டி வந்து 100% குவாலிட்டியா இருக்கும். ஓ, சூப்பர். மாடல் வந்து 2023 மாடலுங்க. ஓகேங்களா? வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். 100% நல்லா இருக்கும். இதோட விலையை மொத்த விலையை 80,000 ரூபாய் தான். புது வண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1,45,000 வருது. ஓகேங்களா? 80,000 நான் கொடுத்துருவோம். இனிஷியல் பேமெண்ட் வந்து ஒரு 20,000 கட்டினா போதும். இந்த வண்டி பொறுத்தளவு இது ஃபேமிலி நல்ல வண்டி இல்லையா? ஃபேமிலிக்கு 100% நல்ல வண்டிங்க இது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டியாகவும் இருக்கும். மைலேஜும் நல்ல மைலேஜ், ஒரு 50-55 கிலோமீட்டர் கிடைக்கும். BS6 லேட்டஸ்ட் வண்டிங்க இது வண்டி. ஓகேண்ணா. எனக்கு அதுலயே ஸ்போர்ட்ஸ் மாடல் வேணும், NS 160 அப்படிங்கிறக்கான வண்டி. இது புது வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஹையஸ்ட் ரேட்ல வேலை போயிட்டு இருக்கு. 150 160 அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. இது வந்து 2022 மாடலுங்க. 70,000 நான் கொடுத்துருவோம்.
வெறும் 70,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இப்பதான் கொடுத்துருக்கோம் வண்டியை, நாங்க இப்பதான் எடுத்து வச்சிருக்கோம். 70,000 கொடுத்துடலாம் இந்த வண்டியை. ஓகேண்ணா. நம்மளுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி டு டிரைவிங்ல எப்படிங்கண்ணா? எல்லா வண்டியுமே ரெடி டு டிரைவ் தான் இருக்கும். வண்டி எடுத்தா அப்பவே இமீடியட்டா ஓட்டிக்கலாம். ஃபைனான்ஸ் வந்தாங்கன்னா 1/2 மணி நேரத்தில் நாங்களே போட்டு கொடுத்துருவோம். வீடு மட்டும் பார்ப்போம், அவ்வளவுதாங்க. அவங்களோட ப்ரூஃபோட வந்தாங்கன்னா கையோட 100% முடிச்சு கொடுத்துடலாம் அந்த வேலையை. ஓகேண்ணா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல நிறைய பேர் நியூ நம்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமாங்க. நம்ம குபேர் ஆட்டோஸ் பத்தி வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? குவாலிட்டி வைஸ் 100% காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். குவாலிட்டி 100% கரெக்டா இருக்கும். ஆர்சி புக்கு பேப்பர் செக் பண்ணாம நாங்க எந்த வண்டி கொடுக்க மாட்டோம். 90% சிங்கிள் ஓனர் வண்டி தான் நாங்க கொடுப்போம். இது எல்லாமே எங்களோட கம்பெனியோட தாரக மந்திரம். அதே மாதிரி வர்றவங்க எல்லாரும் நீங்க 100% குவாலிட்டியோட ஒரு வண்டி வேணும் அப்படின்னா 100% நீங்க வரலாம். எந்த வண்டி எடுத்தாலும் 1 வாரம் 10 நாள் நாங்க வாரண்டியே கொடுத்துருவோம். என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நாங்க அட்டன் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை கரெக்டாக அவங்க வச்சு மெயின்டைன் பண்ணிட்டாலும் அந்த வண்டி ஓட்டிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ்களின் ராஜா அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டி பொறுத்தளவு. 2 வீலர் செக்மெண்ட்லேயே வந்து ஒரு ஹையஸ்ட் மைலேஜ் இருக்கிற வண்டி இந்த 2 வண்டி பிளஸ் ஒரு ஸ்ப்ளெண்டர் பிளஸ் ஒன்று காமிச்சிடுறேன். ஒரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2015 மாடல் சூப்பரா இருக்கும் வண்டி. டிஸ்கவர் இல்லைங்களா? டிஸ்கவர் 100cc 125cc சாரி 125cc ரொம்ப ரொம்ப நல்ல மைலேஜ் கிடைக்கும். வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். 35,000 தான் ஒரு வண்டியோட விலை, மொத்த விலை 35,000 வெறும் 35,000 வண்டி ஷோரூம் பீஸ் இருக்குங்க. வண்டி புது வண்டி மாதிரி தெரியுது. புது வண்டி மாதிரி இருக்கு உங்களுக்கு. சிங்கிள் ஓனர் தாங்க. புதுசு எடுத்து எவ்வளவு வருது? என்ன புது வண்டில இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வந்தாச்சுங்க எல்லா வண்டியுமே. ஓகே. நல்ல மைலேஜ் வந்து நல்லா இருக்கு இல்லீங்களா? மைலேஜுக்கு அருமையான வண்டி. சாதாரணமா 60 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் ஒண்ணுமே வராது இந்த வண்டி பொறுத்து. ஓகே. இதுக்கு இஎம்ஐ எவ்வளவு கட்டலாம்? இஎம்ஐ இந்த வண்டிக்கு 2,500 ரூபாய். 2,500 பிரச்சனை இல்லை. தாராளமா 2,500 ரூபாய் கட்டுற மாதிரி போட்டுக்கலாங்க. போகுது. ஸ்விக்கி ஓட்டுறவங்க, ஸ்மோட்டோ ஓட்டுற பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட், இல்ல நான் கேஷ் கொடுத்து வாங்கிக்கிறேன் லோன் வேண்டாம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வண்டியா தான் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்தளவு. தரமான செக்மெண்ட்ல ஒரு அருமையான வண்டிகள், லோ பட்ஜெட் பிளஸ் மைலேஜ் சாம்பியன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வண்டியில தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்க டிஸ்கவர் ஆல்ரெடி பாத்துட்டீங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா டிவிஎஸ்ல ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டி. ஓகேங்களா? டிவிஎஸ் ஸ்போர்ட்னு சொல்லுவோம். 2018 மாடல். வண்டியோட மொத்த விலையே 30,000 தான் வருங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க. 2018 மாடல். ரொம்ப ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் வண்டி. ஓகே. மொத்த விலையே 30,000 தான் இந்த வண்டியோட. 30,000 தான். ஆமாங்க. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பிளஸ் 2015 மாடலுங்க அந்த வண்டி. ஓகேங்களா? ஓகேங்களா? இதுவும் பாத்தீங்கன்னா மைலேஜ் நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. ஸ்ப்ளெண்டர் பொறுத்தளவு சூப்பர் மைலேஜ் கிடைக்கும். இது சிங்கிள் ஓனர் தாங்க இந்த வண்டியோட. 35,000 வண்டியோட விலை, மொத்த விலையே. இதுக்கு ஒரு 10,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதுங்க. ஓகேண்ணா. இதுவும் மைலேஜ்ல ஒரு சாம்பியனான வண்டி தான். 2020 மாடல். வெறும் 23,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. இதோட மொத்த விலையே 50,000 தாங்க வருது. பிளாட்டினா இல்லைங்களா? பிளாட்டினா வண்டி வந்து 100% குவாலிட்டியா இருக்கும். டயர், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கும். அலைவீலோட வந்துடும் வண்டி. இன்ஷியல் பேமெண்ட் ஒரு 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி கட்டினீங்கன்னா போதும். நீங்க இந்த மார்க்கெட்டிங் பீப்புளுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வண்டி இந்த வண்டி. இந்த மாதிரி செக்மெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க இந்த தடவை வந்து எல்லாமே கலந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் அடுத்தது என்னன்னா ரெட் கலர்ல ரைடர் எடுக்குது. ரைடர் டிவிஎஸ் ரைடர் 2024 மாடல் இந்த வண்டி. ஓகே. நீங்க புது வண்டி பாத்தீங்கன்னா 1,10,000 1,15,000 அந்த வண்டி. இது புது வண்டி தானா? 100% புது வண்டி மாதிரி தான். பட் இது வந்து ரிஜிஸ்டர்ட் வண்டி அவ்வளவுதான். ஓ சரி. கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கும். வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. குவாலிட்டியான வண்டி, சூப்பரா இருக்கும். ஓகேண்ணா. ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர் தான். இதோட மொத்த விலையை பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய்க்கு நான் கொடுத்துருவோங்க. 80,000 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். 80,000 தான் மொத்தோட விலையே. புது வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,15,000 1,10,000 அந்த மாதிரி வருது. ஓகேண்ணா. ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இது. ஓகே. டயர்லாம் நீங்க அப்படியே பாத்துக்கலாம். டயர் எல்லாமே புது டயரா இருக்கும். ஓகேங்களா? வண்டி கலர் சூப்பர் கலர் இல்ல? கலர் சூப்பர் கலர். இந்த மாடல் வந்து நல்ல சக்சஸா போயிட்டு இருக்கு. டிவிஎஸ் பொறுத்தவரை மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் வண்டி. இது மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும்? மைலேஜ் எல்லாம் 60,000 65 அந்த மாதிரி 60 கிடைக்கும். இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டணும்? டவுன் பேமெண்ட் ஒரு 20,000 அந்த மாதிரி கட்டினா போதும். ஓகே. அதோட வண்டியோட காஸ்ட் பொறுத்து டவுன் பேமெண்ட். டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு. நீங்க எடுக்கிறதுல ஒரு 1/3 கட்டினீங்கன்னா நீங்க வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் அந்த ஒரு பழைய வண்டி எடுத்த ஃபீல் உங்களுக்கு வராது. பணம் கட்டும் போது உங்களுக்கு நல்ல முறையா இருக்கும் அந்த ஃபீல் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்னா அடுத்து பாத்தீங்கன்னா 2020 மாடல் பல்சர்ல 220. ஓகேண்ணா. சூப்பரா இருக்கும் வண்டி. வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி. டயர் ரெண்டுமே நல்லா இருக்கும். மினிமனுக்கு வண்டி மினிமனுக்கும் வண்டி 100% குவாலிட்டியா இருக்கிற வண்டி. 2020 மாடல் 85,000 தான் வரும். ஓகே. அப்படியே நீங்க டபுள் அமௌண்ட் நீங்க புது வண்டி பாத்தீங்கன்னா 1,60,000 மேல வரும். இது 85 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நான் இது மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும்? மைலேஜ் இதெல்லாம் உங்களுக்கு 40-45 அந்த மாதிரி வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்த இதுல ரொம்ப சக்சஸ் மாடல் இல்லீங்களா? மோஸ்ட் சக்சஸ்ஃபுல். 150cc நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து 220 நல்லா இருக்குங்க. இது ஃபேமிலிக்கும் ஸ்போர்ட் வெஹிக்கிளாவும் இருக்கும். ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளாட் சீட் இல்லீங்களா? ஆமா ஆமாங்க ஆமா. ஓகேண்ணா. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா பேஷன் ப்ரோ ஹீரோண்டால 2014 மாடல். இதோட மொத்த விலையே 30,000 தான் வரும். 2015 மாடல் வண்டி. ஓ சூப்பர் சூப்பர். ஆமா மைலேஜ் இருக்கும். ஒரு குவாலிட்டியான வண்டி, ஃபேமிலிக்கு ஏத்த வண்டியா இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்தளவு. ஓகே. 30,000 இதுக்கு ஒரு 10,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதுங்க உங்களுக்கு. ஓகேண்ணா. நான் நிறைய பேர் இந்த 10,000க்கு வண்டி இருக்கான்னு கேட்டே இருக்காங்க. அதை தெளிவுபடுத்திடுங்க நிறைய பேர். அதாவது 10,000 ரூபாய்க்கு வந்து மொத்த வண்டி கிடைக்காதுங்க. நீங்க 10,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினீங்கன்னா, முன்பணமா கட்டினீங்கன்னா
10,000 நாங்க வாங்கிட்டு மீதி இருக்கிற 20,000 30,000 மொத்த வண்டியோட விலை 40,000 இருந்துச்சுன்னா அந்த பணம் கழிச்சுட்டு மீதி அமௌண்ட் நாங்கள் லோன் போடுவோம். மொத்த விலை 10,000 ரூபாய்க்கு நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா அந்த வண்டி ரோட்ல நீங்க ஓட்ட முடியாது. அதனால தயவு செய்து 10,000 ரூபாய் அப்படிங்கிற கான்செப்டை மறந்துருங்க. 10,000 ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் கட்டிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மீதி இருக்கிற வண்டி அமௌண்ட் வந்து நீங்க லோன் போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் 10,000 அப்படிங்கிற விஷயம் அதுதான் உங்களுக்கு. ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டுங்கண்ணா அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஷன் ப்ரோ 2021 மாடலுங்க. ஓகேங்கண்ணா. ஸ்போர்ட்ஸ் மாடல் மாதிரியே இருக்கும், ஆனா மைலேஜ் கிடைக்கும், ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. லேட்டஸ்ட் வண்டி இன்னைக்கு 1,10,000 புது வண்டி வருது. 50,000 நான் கொடுத்துருவோம் உங்களுக்கு பாதி ரேட்டு. ஓகேண்ணா. மொத்த விலையை பாதி ரேட்ல கொடுத்துருவோம். ஓகேண்ணா. நான் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தோம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா வண்டி தரமா இறக்கிட்டீங்க போல. ஆமா, நல்லா வண்டி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து செக்மெண்ட் நல்லா இருக்குங்க. நல்லா இந்த தடவை என்னன்னா பீப்புள்ஸ் நிறைய வாண்டட் நிறைய கேட்கறாங்க எங்கிட்ட பீப்புள்ஸ். அப்போ வந்து நம்ம தரமான வண்டிகளை மட்டும் தான் நம்ம கொடுப்போம். அதனால எங்களோட கான்செப்ட் வந்து புரிஞ்சுட்டு தான் அதனால இந்த 2 மாசமா வந்து பிஸியா இருக்கனாலே எங்களால வீடியோ போட முடியல. ஓகேங்களா. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா நாங்க வீடியோ போடுவோம். நீங்க என்னன்னா நீங்க வீடியோ பார்க்கும்போது எந்த டேட்ல வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வண்டியை நீங்க கேட்கலாம். சப்போஸ் அந்த மாடல் அந்த டேட்ல இல்லைன்னா நாங்க அடுத்த ஒரு 2-3 நாள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதனால கஸ்டமர் வந்து நீங்க எங்களை கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறத நாங்க ஆசைப்படுவோம். ஓகேங்களா. மெயினா ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துக்கலாம் இல்லைங்களா? தாராளமா ஃபோன் பண்ணிட்டு வந்துக்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க தாராளமா கூப்பிடலாம். பட் நாங்க வந்து லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்றது என்னன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பழனி வரைக்கும் நாங்க லோன் பண்ணி கொடுக்குறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம், ஊட்டி பண்ணி கொடுக்குறோம், திருப்பூர் பண்ணி கொடுக்குறோம், அவினாசி வரைக்கும் பண்ணலாம். அதனால இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க வாங்க. கண்டிப்பா இங்க நீங்க வரும்போது ஒரு நல்ல முறையா உங்களுக்கு ஒரு நல்ல வண்டியெல்லாம் கொடுப்போம், லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுப்போம் நாங்க. ஓகேண்ணா. லோன் ஆப்ஷன் மட்டும்தான் இந்த ஏரியா. ரெடி கேஷ் கொடுத்தா வந்து ரெடி கேஷ் கொடுத்து நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு போய் வரும்போது உங்களோட போட்டோ ஆதார் கார்டு மட்டும் ஒன்று கொண்டு வரணும். கேஷ் கொண்டு வந்தீங்கன்னா போதும், கையோட வண்டி நீங்க எடுத்துட்டு போயிடலாம். ஆர்சி புக் பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். போலீஸ் ஃபைன் ஏதாவது இருந்தாலும் நாங்களே கட்டி கொடுத்துருவோம். இல்லைன்னா அமௌண்ட் உங்களுக்கு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வரும்போது நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுத்துருவோம். பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டி இன்னைக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் வண்டி பல்சர் எக்ஸ்பல்ஸ் 200 அப்படின்னு பேருங்க. ஓ சரி சரி. 2020 மாடல். இதோட மொத்த விலையே 70,000 தான் வருங்க. இன்னைக்கு புது வண்டி பாத்தீங்கன்னா 140 ஆன் ரோடு 70,000 உங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த வண்டியை 100% குவாலிட்டியா இருக்கும். நான் நிஜமா சொல்றீங்களா? இப்ப சொல்றீங்க இந்த வண்டி கொடுத்துடலாம். பசங்க எல்லாரும் பார்த்தோம் உடனே வந்து யங்ஸ்டர் எடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி. 70,000 பண்ணிக்கலாம். 20,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா 50,000 நாங்க லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம். பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம். ஹிமாலயன்ஸ்க்கு அடுத்து ஆப்ஷன் இது எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பல்சர் வந்து உங்களுக்கு பல்ஸ் எக்ஸ்பல்ஸ்ங்கிறது வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் வண்டி உங்களுக்கு. ஓகேண்ணா. ஓகேங்களா. அடுத்தது வந்து அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டி தான். இது வந்து எஃப்செட் வண்டி 2015 மாடல். இந்த வண்டியோட மொத்த விலையே 38,000 தான் வரும். லோ பட்ஜெட்ல எஃப்செட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டிமாண்டா இருக்கு. ஓகேங்க. வந்து தாராளமா எடுத்துட்டு போக சொல்லுங்க. இந்த வண்டிக்கு நாங்க லோன் ஆப்ஷன் பண்றோம். 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி கட்டினா போதும், மீதி அமௌண்ட்டுக்கு தாராளமா லோன் போட்டுக்கலாங்க. ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட்னா நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த செக்மெண்ட் வண்டி பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, சொமோட்டோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பீப்புள் இவங்களுக்காக ஓட்டக்கூடிய வண்டியில ஒரு மைலேஜுக்கான வண்டியை மட்டும்தான் இப்ப காமிக்க போறோம். பாத்துக்கலாங்க பாருங்க. ஓகேங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஷன் ப்ரோ, அதாவது லோ பட்ஜெட் பிளஸ் விலை கம்மியா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கான வண்டி இந்த வண்டிக்கு நாங்க லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம். வண்டியோட விலை மொத்த விலையே 35,000 தான் வரும். இந்த வண்டிக்கு நீங்க மினிமம் ஒரு 10,000 கட்டினா போதும். அழகா நீங்க எடுத்து சொமோட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டிங் பீப்புள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அருமையான மைலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டால சிடி டீலக்ஸ் அப்படின்னு பேரு. இந்த 2012 மாடல். இந்த வண்டியோட விலை மொத்த விலையே 30,000 தான் வரும். 30,000 வெறும் 30,000. மைலேஜ் பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் கிடைக்கும் உங்களுக்கு. ஓ சரி சரி. இந்த வண்டிக்கு ஒரு 10 ரூபா நீங்க 12 ரூபா அந்த மாதிரி இன்ஷியல் பேமெண்ட் கட்டினீங்கன்னா போதும். இந்த வண்டிக்கு உங்களுக்கு நல்ல முறையா நீங்க மைலேஜ் இருக்கிறதுக்கான வண்டி. எனக்கு அதை விட வேணும், எனக்கு மைலேஜ் நிறைய வேணும், மெயின்டெனன்ஸே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான வண்டி இந்த வண்டி தான். டிவிஎஸ்ல விக்டர் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் வண்டி இந்த வண்டி. ஓகேங்களா. 2018 மாடல் இந்த வண்டி. ஓகேங்களா. 35,000 வண்டியோட விலையை மொத்த விலையை. ஓகே. இந்த இதுல கிலோமீட்டர்ல எவ்வளவு கிலோமீட்டர் கம்மியா தாங்க இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஒன்று வண்டி தாங்க. பாலிலைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல் ஆப்ஷன் வண்டி வந்துடும் உங்களுக்கு. டயர் ரெண்டுமே நல்லா இருக்கும். டிஸ்க் பிரேக் வந்துடும், அலைவில் வந்துடும். ஓகே, எல்லாமே இருக்கு வண்டியை பொறுத்தளவு. அதனால ஃபுல் ஆப்ஷனா இருக்கிறனால உங்களுக்கு வண்டி எடுக்கும் போது ஒரு உற்சாகமா இருக்கிற மாதிரி இருக்கும். புது வண்டி ஃபீலிங் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டால ஷைன் வண்டி. இந்த வண்டி அதே மாதிரி நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. 2021 மாடல் இந்த வண்டி. BS6 வந்துடும். வண்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். வண்டி பொறுத்தல ஒரு பெரிய விஷயமே இல்லை. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 8,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகேங்களா. வண்டியோட மொத்த விலை 65,000 தான். ஃபுல் ஆப்ஷன் வண்டி 65,000 தான். புது வண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1,4 லட்சம் ரூபாய்க்கு வந்தாச்சு. மொத்த விலையை 65,000 தான். இந்த வண்டிக்குள்ள ஒரு 15,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டினா போதும். எக்ஸ்ட்ரா எதுவுமே வேண்டியது இல்லை. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜுக்கான சாம்பியன் வண்டி தான் நான் சொன்னேன்லங்க. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2019 மாடல். வெறும் 45,000 தான் வரும். மைலேஜ் 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் சாலிடா கிடைக்கும். மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு ஏற்ற வண்டி, நல்ல மைலேஜ் இருக்கும். விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியான வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 16,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு.
16,712 கிலோமீட்டர் தான் மொத்தமா. இதுக்கு இஎம்ஐ எவ்வளவு கட்டலாம்? இஎம்ஐ இந்த வண்டிக்கு நீங்க ரொம்ப கம்மியா தான், ஒரு 2,500 அந்த மாதிரி வர மாதிரி போட்டு. ஓ சூப்பர் சூப்பர். 3,000 அந்த மாதிரி வர மாதிரி போட்டுக்கலாம். நீங்க டெய்லி 100 ரூபாய் கட்டுறது ஒரு பெரிய விஷயமே நான் இல்ல. 2,500 3 ரூபாய் கட்டுற மாதிரி போட்டுக்கலாங்க. 2015 மாடல் இந்த வண்டி, ஹோண்டா ஷைன்ல. இந்த வண்டி 35,000 தான் வண்டியோட விலையா. ஏன்னா வெறும் எல்லாமே 30-35 ரூபாய்க்கு உங்களுக்கு. அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு மைலேஜுக்கான சாம்பியன் வண்டி தான் இந்த எல்லா வண்டியுமே. உங்களுக்கு விலையும் கம்மியா இருக்கும், மைலேஜும் நல்லா இருக்கிற மாதிரி வண்டி தான் அந்த வண்டி. மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோளா விடுவிக்கிறேன், நீங்க ஒரு புது வண்டி வாங்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க குபேரா ஆட்டோஸ்ல ஒரு இடம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இங்க இருக்கிற வண்டிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா இது ரேட் வைஸ் உங்களுக்கு ரொம்ப வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், ரேட் வைஸ் ரொம்ப கம்பேட்டிவாகவும் இருக்கும். லோன் நாங்களே ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம். அதனால எங்களை கம்பேர் பண்ணி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க புது வண்டி எடுக்கலாமா அப்படிங்கிற விஷயத்த நீங்க தாராளமாக திங்க் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டியை நாங்கள் வச்சுட்டு இருக்கோம்.